fantastic response. நிறைய பேர் வந்து எங்களுக்கு போட்டோஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, காமெண்ட் பண்ணிருந்தீங்க saying that it was excellent. We are all so happy about it. Very very happy. So இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து from Tirunelveli we go to another state, Karnataka. கர்நாடகால ஒரு ரெசிபி. என்ன ரெசிபி அது? அது வந்து உனக்கோசரம் தான், because நீ எல்லாம் டயட்ல இருக்கல்ல, so that is a kind of soup. அப்படி போடு. ஆமா. என்ன சூப்? போண்டா சூப். So உனக்கு நல்ல தேத்திக்கலாம் உடம்பு. சூப்பர் சொல்றதுல போண்டா போட்டா எப்படிமா? But no, it's a fantastic one. But I had a very wrong notion about the whole thing. But அது பண்ற விதம் and the way they do it is totally different from what I thought. Very good. இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அவரு சொல்லி பாப்போம். முதல்ல போண்டாக்கு வந்து you have to soak உளுந்து. எவ்வளவு? நான் 3 ஹவர்ஸ்க்கு மேல soak பண்ணிருக்கேன். சரி. அதுக்கு போடுறது சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வடிச்சு இப்ப அரைக்கணும். அது நல்லா கட்டிமா அரைச்சு அதை மிக்ஸ் பண்றதே that is an art actually. How they do it, how they have to be done. இது வந்து ட்ரெயின் பண்ணது, சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணது. சோ அதுக்கு வந்து இந்த இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னனாக்க இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, பச்சை மிளகாய் அதெல்லாம் I'll tell you when once I finish grinding. அது அந்த சூப்புக்கு சூப் நம்ம நினைச்சுக்கிறோம் it is first போண்டா அதுனாக்க வெறும் சாம்பார்ல போடுறதானே. it is not so. You have to do it in பாசிப்பருப்பு. சபாஷ். அதுக்கு இத்தனை இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் சொல்லுவாங்க? எவ்வளவு பாசிப்பருப்பு? இது வந்து just about ஒரு அழகு ஒரு 200 grams வெச்சுக்கோங்க. அதுவும் வாஷ் பண்ணி இப்ப வச்சிருக்கேன். அதெல்லாம் பிரஷர் குக் பண்ணனும். அதெல்லாம் நிறைய இதெல்லாம் பச்சை மிளகாய், டொமேட்டோ, இஞ்சி. பச்சை மிளகாய், டொமேட்டோ, இஞ்சினா எவ்வளவு? எல்லாம் இவ்வளவு அந்த ஒரு அழகு இவ்வளவு புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்ல ராகேஷ், ஒரு அழகுனாக்க இது பாரு, ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2 டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன ஒரு 1 இன்ச், அப்புறம் பாரு இதுக்கு வந்து கட் பண்ணி நம்ம இதுக்கெல்லாம் கட் பண்ணணும் பாரு, அப்பத்துக்கெல்லாம் தேங்காய், பாயசத்துக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க. பாயசத்துக்கு you can't துருவினது கிடையாது. இது மாத்திரம் இதை அரைச்சுன்னு வந்துடலாம். சோ இப்போ இதுல வந்து இந்த ஊற வச்சு வடிச்ச உளுந்துல வந்து இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போடணும். இத வந்து அப்படியே அரைக்கணும். உப்பு போட்டா உப்பு இப்ப போட வேண்டாம், அப்படிதான் போடணும். நான் அரைச்சறேன். இத வந்து நல்லா கட்டிமா அரைக்கணும். ஓகே. வந்து தண்ணி தெளிச்சு அரைச்சணும் வந்திருக்கேன். கரெக்ட். see the consistency. இப்படி இருக்கு பாத்தியா? உப்பு கூட போடல. ஏன்னா உப்பு நீ போடுறப்ப கொஞ்சம் தளந்துக்கும், அது நீட்டுக்கும். தானே? அதனால இப்ப வந்து பாரு இதுல என்னெல்லாம் போடுறேன்னு. அண்ட் இது புளிக்கணும்லாம் அவசியம் இல்லல்ல. இது பாரு இஞ்சி பத்தியா? இஞ்சி, இது வந்து கொத்தமல்லி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய். இங்க இருந்து போடுங்க, கேமராக்கு தெரியும். அப்படி போடு. பச்சை மிளகாய் பெருசு பெருசா போட்டுருக்கு. அதை தவிர அது பாரு, இது வந்து இது மிளகு வந்து வெண்ணெய் சக்குன்னு குத்தினது, அவ்வளவுதான். அது ரசத்துக்கு பண்ற மாதிரி. ஆமா, அது மாதிரி. அது கொஞ்சம். ஓகே. அப்புறம் வந்து தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணினது. நைஸ். அது ஓகே. அத போட்டுட்டு அப்புறம் உப்பு ஆட் salt. நைஸ். ஓகே. சபாஷ். இப்போ இத வந்து மிக்ஸ் பண்றது நீ வந்து இந்த விஸ்கர்ல பண்றே, what you call விஸ்க் பேக்கிங் பண்ணுங்க. அது மாதிரி இது வந்து ஒரு 5 minutes அப்படியே பண்ணனும். ஓகே. the flavors நல்லா இன்ஃபியூஸ் ஆகும். ஆமா. அதுவே தளந்திருக்கு பாருங்க. ஆமா. உப்பு போட்ட உடனே கொஞ்சம் நீட் இருக்கு. ஓகே. I always எங்க பாட்டி என்ன சொல்வாங்கன்னா கையை இப்படி வச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணு. கரெக்ட். அதான் விஸ்க் அதே மாதிரி தான். இப்படி வச்சு பண்றது வேற. அது சில பேர் ஸ்டைலா கரண்டியால பண்ணுவா. சகிக்காது அதெல்லாம். என்ன ஒரு ஜட்ஜ்மெண்டல் பர்சன். முடியல. வெரி குட். சோ இது கொஞ்ச நேரம் ஊறணுமா? ஊறல. 5 minutes நம்ம தால்க்கு வைக்கிற மட்டும் தான். பட் தால் நீ பிரஷர் குக் பண்ணுவீங்க? பிரஷர் குக் பண்ற மட்டும் அதுக்குள்ள அந்த பிரஷர் குக் மூடிட்டு we can do the bondas. ஓகே. சோ இது இங்க மாவு இங்க அரைச்சு வச்சு மிக்ஸ் பண்ணது இருக்கு. அடுத்து வந்து சூப்புக்கு வேணுங்க. இது வந்து குட்டியா 200 grams of பாசிப்பருப்பு. வெரி குட். பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணனும் இல்லையா அதுக்கு? சோ இது நம்ம டிபிக்கல் தால் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நம்ம பாசிப்பருப்பு தால் பண்றோம் பாரு, அதுதான். அதுல வேரியேஷன்ஸ் என்னன்னாக்க சிலவா வந்து people like வெங்காயம் எல்லாம் பண்ணாங்கன்னா அதையும் இதோடயே போட்டு cook it. ஆமா. இது நல்லா தாராளமா தண்ணி விடலாம். இப்போ இதுக்கு ஜாஸ்தி விடல. அப்புறம் you can dilute it. ஓகே.
பிஞ்சல் மஞ்சள் பொடி. அப்புறம் பாரு இது வந்து வகுந்து வச்ச இது. இதுலயும் பாரு இஞ்சி வந்து கொஞ்சம் பெருசு, அது வந்து கிரேட் பண்ணி போட்டேன். இது சித்த பெருசா. இது டொமேட்டோஸ். கருவேப்பிலை and கொத்தமல்லி. and இது போடுவே, உப்பு போடுவே அதுல? உப்பு போடணும். உப்பு இதுல போடலாம். ஆஹா, நல்ல தால் மாதிரி. இது வந்து கொஞ்சம் வந்து can add little oil so that அது வந்து ரொம்ப மேல வழிஞ்சு வராம இருக்குது. ஓகே. சோ இப்போ நீ தண்ணி வந்து இப்போ ஒரு ஆழாக்கு 2 ஆழாக்கு தண்ணி ஊத்துறீங்க. தாராளமா தண்ணி ஊத்தலாம். 2 2 3 ஆழா கூட ஊத்தலாம். பட் வந்து ரொம்ப இது பண்ண அப்புறம் you can do it with the whisk. நல்லா இதான உடனே மத்து மாதிரி வெச்சிட்டு வசிக்கிறது. அதுல சரி. இப்போ வெயிட். எத்தனை விசில்? 4 5 விசில். இது 3 4 விசில் வைக்கலாம். 3 விசில் நல்லா அரை சொல்லலேன்னு பாக்கறியா? ஆமா. புள்ளையார். குட்டி வடை புள்ளையார். அழகா இருக்குமா? கன்சிஸ்டன்சி பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா. இப்போ வந்து போண்டா அது வந்து உன்னோட இதுதான் சைஸ். whatever it is you feel like. நல்லா சூடா இருக்கிற எண்ணெய் புகை வரக்கூடாது. மிதமான தீ. புகை வரக்கூடாது. பாரு அப்படியே ஒன்று சாப்பிடலாமா? ரொம்ப சிக்க வச்சுட்டு சாப்பிடலாம். இது இங்கே புள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கு. புள்ளையார் வந்து மாவுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். ஸோ இதுவும் விசில் வந்துடுது. இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் கூல் பை இட்செல்ஃப். அதுவும் நல்லா சூடு. நல்லா சூடு. அது பரவாயில்ல. மச்சி காப்பாத். டன் 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 டன். ஆஹா, நான் பார்த்துட்டேன். பாரு. ஓ ஃபேண்டாஸ்டிக். நல்ல திக்கா இருக்கு. இது நீ டைல்யூட் பண்ணலாம். நல்லா டைல்யூட் பண்ணலாம். ஓகே. because it's actually you can take it as soup. ஆமா, நல்ல புரோட்டீன் ரிச் சூப் ஆச்சு. இது வரைக்கும் நீ எண்ணெய் இந்த ஒரு சொட்டு போட்டது அவ்வளவுதான். இது வந்து கடாயில கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன். சரி. சில பேர் நெய்யும் வைக்கிறான். நான் உனக்கு பயந்துட்டு எண்ணெய் வச்சேன். உனக்கெல்லாம் பயப்படல. I thought this will go well for this. கரெக்ட். பாரு கடுகு சீரகம். அவ்வளவுதான். அது பெருங்காயம். சபாஷ். போட்டுட்டு பெருங்காயத்தை போடுறது. இரு. இதுல கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. எல்லாத்தையும் அதுல போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையுமே போடு. எதுல வேணாலும் போடலாம். இட்ஸ் ஓகே. சபாஷ். ஊர். நல்லா குடிச்சக்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மா. இப்போ வந்து லைம் புழியணும். ஆமா. இப்போ பாரு இதுல வந்து புட்டிங் திஸ் இது. ஒரு எலுமிச்சம்பழமா 2 போடலாம். ஒரே ஒரு மூடி தான், பெரிய மூடியா இருக்கிறதுனால வச்சிருக்கேன். புழிய முடியல உனக்கு. ஸ்ட்ரிங்ட் இல்ல. அதனால இல்லையே. ஆஹா, வெரி குட். இப்போ பாரு கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதான். பண்ணிட்டு இது எப்படி சர்வ் பண்ணணும்னு சொல்லிடு. சர்வ் பண்றது தான் அது. இட்ஸ் a beautiful way of serving. சும்மா ஒரு 4 போடுறேன். 4? சாப்பிடு. இப்போ பாரு. ஆஹா, நான் பாட்டுக்கு போண்டா சூப்னாக்க நம்ம சாம்பார் வடை மாதிரி யோசிச்சேன். இட் இஸ் நாட் சோ. இட் இஸ் வெச்ச எவ்வளவு அதுல இப்ப ப்ராசஸ் இங்க இருக்கு பாருங்க. ரொம்பலாம் இருக்குமா பார்க்கவே. இப்ப பாரு. இப்போ இதுக்கு மேல கொஞ்சோண்டு தேங்காய். கொத்தமல்லி நான் உனக்கு போடல. மச்சி காப்பாத். நீ போட்டு என்ன ஒரு 10 செகண்ட் இருக்குமா? போனதுக்கு தான போட்டேன். அது உள்ளேயே வந்து ஊறின மாதிரி இருக்கு. அது ஆனா இன்னொன்று what I think is அதை 3 மணி நேரம் ஊற விட்டாச்சு. அதை நல்லா நம்ம அடிக்கிறோம் பாரு. அதெல்லாம் it all adds to the fluffiness. இதுல என்னென்ன அந்த அந்த எலுமிச்சம்பழத்தோட ஒரு புளிப்பு, அந்த பாசிப்பருப்பு is what is giving it nice consistency. கொத்தமல்லி, அந்த கருவேப்பிலை, all the ingredients. மெயினா அந்த தேங்காய் பல்லா ஆட் பண்ணிக்கிறது gives it a nice ஒரு crunch and ஒரு aroma கிடைக்கும். It's just fantastic. Yeah.
ஸோ இன்னைக்கு வந்து கர்நாடகா பண்ணியாச்சு. அடுத்த வாரம் என்னவா இருக்கும்னு எங்களுக்கே தெரியாது. We'll think about it. We'll try to give you a beautiful recipe. Until then, we will see you in another episode of Ammavum Naanum. See you. Bye. Bye.